கவுண்டமணி செந்தில் நகைச்சுவைக்கு காரணமான யார் இந்த வீரப்பன்? கடந்த 1980களில் திரைக்கதை ஒரு பக்கம் சென்றால் நகைச்சுவை காட்சிக்கான தனி பாதை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும். இந்த நகைச்சுவை பாதைகளில் பெரும்பாலும் கவுண்டமணி செந்தில் நடித்திருப்பார்கள் என்பது தெரிந்ததே. இந்த நகைச்சுவை காட்சிகள் எழுதுவதற்காகவே திரையுலகில் எழுத்தாளர்கள் சிலர் இருந்தனர். அவர்களில் ஒருவர்தான் ஏ. வீரப்பன். தஞ்சாவூரை சேர்ந்த ஏ. வீரப்பன் சிறு வயதில் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். இவர் நாடகங்களில் நடித்தபோது நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்களில் ஒருவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். மேலும் எஸ்.வி. சுப்பையா, எம்.என். நம்பியார் உள்ளிட்டவர்கள் அவரது நாடக நண்பர்களாக இருந்தனர். சிவாஜி என் தங்கை என்ற நாடகத்தில் நடித்தபோது பராசக்தி என்ற நாடகத்தில் நடித்தவர்தான் இந்த ஏ. வீரப்பன். ஆனால் அதே பராசக்தி திரைப்படமாக உருவான போது சிவாஜி கதாநாயகனாக நடித்தார். ஏ. வீரப்பன் பல திரைப்படங்களில் நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்துள்ளார். தெனாலிராமன் என்ற திரைப்படத்தில் நகைச்சுவை இடத்தில் நடிக்க தொடங்கிய அவர் படித்தால் மட்டும் போதுமா, பணத்தோட்டம், 1000 ரூபாய், தாழம்பூ, நாடோடி உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி என்ற திரைப்படத்தில் இவரது நடிப்பு மிகச் சிறப்பாக இருந்தது. பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்தில் தான் முதலாக கவுண்டமணிக்கு நகைச்சுவை காட்சிகள் எழுதினார். அந்த படத்தில் இந்த சென்னை மாநகரத்திலே இவ்வளவு குறைந்த வாடகையில் வீடு கொடுப்பவர் நான் தான் என்று கவுண்டமணி கெத்தாக பேசும் வசனம் இவர் எழுதியதுதான். அதன் பிறகு வைதேகி காத்திருந்தால் படத்தில் இடம்பெற்ற பெட்ரோமேக்ஸ் நகைச்சுவை, உதயகீதம் படத்தில் இடம்பெற்ற தேங்காயில் குண்டு இருப்பதாக வதந்தி பரப்பும் நகைச்சுவை, இதய கோவில் படத்தில் இடம்பெற்ற சலூன் கடை நகைச்சுவை, கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற வாழைப்பழம் மற்றும் பேரிச்சம்பழம் நகைச்சுவை, சின்னத்தம்பி படத்தில் இடம்பெற்ற மாலைக்கண் நோய் நகைச்சுவை என இவர் எழுதிய நகைச்சுவை காட்சிகள் அனைத்தும் கலகலப்பாக இருக்கும். மேலும் ஏ. வீரப்பன் தெய்வீக ராகங்கள் என்ற திரைப்படத்தை தயாரித்துள்ளார். ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை. நடிகர் மற்றும் எழுத்தாளர் ஏ. வீரப்பன் கடந்த 2005ஆம் ஆண்டு காலமானார். அவருக்கு பொற்கொடி என்ற மனைவி, 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். ஏ. வீரப்பன் அவர்கள் மறைந்தாலும் அவர் எழுதிய நகைச்சுவை காட்சிகள் இன்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் போது விழுந்து சிரித்து மகிழ்கிறோம்.